சின்ன சிப்புக்குள்ள ஒரு 10,000 கான்டாக்ட் நம்பரை ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிற உலகமாக மாறிச்சோ. இதெல்லாம் பார்க்குறச்ச ஒரு வருஷத்துக்கு 20 crores தேவைப்படுது. 24 hours To maintain the app. உருவாக்கின ஆப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணேன். உள்நாட்டு வணிக தொழிலை பற்றி கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அமைச்சரையோ அரசாங்கம் நியமித்திருந்தால் இந்த அளவு பாதிப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்காது. அவங்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்குறீங்க, இவருக்கு ஒரு சலுகையை கொடுக்குறீங்க. ஆமாம், அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க திருமண கடைக்கு அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் திரைக்கடல் ஊடையும் திரவியும் திரு நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தினுடைய தலைவர், ஹானரரி முனைவர் மரியாதைக்குரிய திரு கணேஷ்ராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லபடியாக போய். மிக்க மகிழ்ச்சி சார், மிக்க மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக நம்ம இந்த சிறு குறு நடுத்தர வியாபாரிகள் குறித்து நீங்கள் பலவிதமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நிறைய வீடியோக்கள் நிறைய வைரல் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் உங்களை எதிர்த்தும் உங்களை ஆதரிச்சும் கருத்துக்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அஃப்கோர்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நீங்கள் போன எபிசோடில் தொட்டிருந்தீங்க. அதாவது நிறைய இன்னைக்கு ஜொமேட்டோ, ஸ்விக்கி இவங்கெல்லாம் அந்த அப்ளிகேஷனை வச்சு வந்துடுறாங்கப்பா, நாங்கள் ஒன்றும் சும்மா இல்லை, நாங்களும் களத்தில் இறங்குவோம் அப்படின்னீங்க. ஆனால் நான் விசாரித்த போது நீங்கள் அந்த முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த அப்ளிகேஷனையும் அந்த உருவாக்க துவங்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன ப்ராசஸில் போயிட்டு இருக்கு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஜென்ரலாக நான் என்னை செதுக்கி தான் முன்னேறி வந்திருக்கேன். ஏன்னால் எனக்கு கைட் பண்ணுறதுக்கு என் சின்ன வயசுலேருந்து ஒரு பிரசிடென்ட் கிடச்சி முழு நேரம் அவர் இன்வால்வ் ஆகி நம்மளை கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஆட்களை அமையலை. அதனால் எல்லா தவறுகளையும் செஞ்சு அந்த தவறுலேருந்து திருத்திக்கிட்டு, இல்லை மேடைகளில் மற்ற தலைவர்களை பார்க்கும்போது அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க எப்படி அணுகிறாங்கிறத பார்த்து தான் நான் கடந்த 34 வருஷத்தை முடித்து வந்திருக்கேன். அதனால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே என்னோட சிந்தனை அதை எதிர்த்து போராடுறது அப்படிங்கிறதோட நிற்காம, அதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா, ஓகே, தீர்வு கிடைக்குமா, நம்ம உருவாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உண்டு. போராட்டங்கிறது பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதுக்கு தான் நம்ம அதுக்கு போராட்டம் தான் வாழ்க்கைன்னு அதுக்கு தயக்கமோ யோசனையோ இருக்கக்கூடாது. போராட்டமும் இருக்கணும். அதோட வேற எதனாச்சும் நமக்குள்ளேயும் சில மாற்றங்களை கொண்டு வரணும். ஏன்னா ரொம்ப உலகம் மாறி போச்சு. இந்த ஃபோன் எப்போ சின்ன சிப்புக்குள்ள ஒரு 10,000 கான்டாக்ட் நம்பரை ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிற உலகமாக மாறிச்சோ, அன்னிலேருந்து வணிக மாற்றம். ஏன்னா அந்த சிப்பு கொஞ்சத்துலேருந்து டெவலப் ஆகி பல மடங்கு போயிடுச்சு. எந்த அளவுக்கு மெமரி வந்துருச்சுன்னா, யாரெல்லாம் இந்த சாட் ஜிபிடி, ஜெமினி போன்றவெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு இவ்வளோ சீக்கிரமாக ரிசல்ட் கொடுக்குதே அப்படிங்கிற அளவில் தான் அவங்களுக்கு தெரியும். அவ்வளோ எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுது. ஆமாம், பயன்படுத்தணும், எல்லாரும் பயன்படுத்த தொடங்கணும். இனிமேல் சந்தேகங்களை போய் அவங்க அப்பா கிட்ட கேட்குறது, அவங்க அம்மா கிட்ட கேட்குறது, அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறது, இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த சாட் ஜிபிடி போன்ற நிறைய வந்துருச்சு. சாட் ஜிபிடி இந்தியாவிலேயே ஒரு அருமையான ஒன்று வந்திருக்கு, ஒரு பையன் உருவாக்கியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஏன் உங்களுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுதுன்னா, மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற கான்செப்டில் இன்றைக்கி அந்த சிப்பு சொன்னோம் இல்லையா, நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருப்போம். உங்களுக்கு மொபைல் ஃபோன் அறிமுகமான பீரியட் செங்கல் மாதிரி இருக்கும். மோட்டரோலா ஆர்பிஜி இருக்கும், லைட் ஒன்று எரிஞ்சிட்டு இருக்கும், ஒரு ஆண்டனா வேறு இருக்கும். பேசணுன்னா ப்ளே கிரவுண்டுக்கு தான் ஓடி போகணும், வீட்டுக்குள்ளே எடுக்காது, சிக்னல் வராது. ஆனால் இன்றைக்கி பேஸ்மெண்ட்டில் கேட்குது, மெட்ரோ ட்ரெயின்லேயே விட்டு எடுக்குது. அதனால இதெல்லாம் என்ன காரணம்னா, அந்த சிப்பு உடைய பவர், நம்ம சராசரியாக பேசுகிறவங்களுக்கு புரியணும்னா பவர் இன்க்ரீஸ் ஆக தான். ஒருத்தருங்க 100 கிலோ வெயிட் தூக்கிறதுக்கு பவர் அவன் டெவலப் பண்ணியிருக்கான்.
அதே ஆள் 500 கிலோ தூக்குறதுக்கு அவன் என்ன மாதிரியான மாற்றங்கள் பண்ணினா அவன் 500 கிலோ தூக்கம். தூக்குறக்கூடிய சக்தி அவனுக்கு கிடைக்கும். சக்தி கிடைச்ச பிறகு கன்சிஸ்டன்சி வேற வேணும். உண்ம. அந்த மாதிரி தான் இந்த சிப்பு வந்து மாற்றம் எடுத்து 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 இன்னைக்கு இப்போ இந்த சேட் ஜிபிடிங்கிறதுல பார்க்குறதுலலாம் எப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத இத்தினுண்டு சைஸு இது அதுக்கிட்ட வந்து மேத்தமேட்டிக்ஸு கொடுத்தீங்கன்னா வந்து கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அது வந்து ஒரு 5 கோடி கால்குலேஷனை பண்ணி கொடுக்குது இப்போ. பா. நீங்கள் பார்க்குற சராசரி கால்குலேட்டரை விட 5 கோடி. கால்குலேட்டரே ஃபாஸ்ட்டு. கால்குலேட்டர் அறிமுகமாகி இன்னும் கால்குலேட்டர் ரீப்ளேஸ் ஆகலை. மொபைல் ஃபோன்லேயே கால்குலேட்டர் தான் ஆமா. இருக்குது. இன்னும் அது ரீப்ளேஸ் ஆகலை. ஆனால் அந்த கால்குலேட்டர் ஸ்பீடெல்லாம் நத்திங். இதோட ஸ்பீடு தாறுமாறான ஸ்பீடு. அதனால தான் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்லுது. கிடு 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 கிடுன்னு டைப் பண்ணி ஒரு 20 லைன் கொடுத்துரும். அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு கீழே வந்தால் அது வந்து இதை பற்றி இன்னும் உனக்கு தெரியணும்னா சொல்லு நான் நான் சொல்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லுது. இவ்வளோ தான் இருக்குது இதை பற்றினு சொல்லவே மாட்டேங்குது. இன்னும் இருக்குது சொல்கிறேன். ஸோ இப்படி மாற்றங்கள் நடக்கிறத நீங்க எப்படி இப்போ அடாப்ட் பண்ண போறீங்க? அதான் சொல்லுங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஸோ பத்தி. இந்த மாதிரியான மாற்றங்கள் சிப்பு மூலமாக வந்ததுனால எதுக்கு எடுத்தாலும் ஆப் வந்துடுச்சு. உண்மைதான். ஒரே ஆப்பு பல ஆப்பாக மாறிடுச்சு. அப்போது இந்த ஜெப்டோலாம் எங்களை வீழ்த்தறதுக்கு எதை பயன்படுத்துகிறான்னா அந்த ஆப்பை. அதே போல் ஒரு ஆப்பை நம்ம உருவாக்கி தான் ஆகணும். அரசாங்கத்தோட ஃபைட் பண்ணுறது எங்களுக்கு இந்த இதெல்லாம் வேணும். லெவல் பிளேயிங் ஃபீல்டுக்கோசரம் அவங்கள சில கட்டுப்பாடுகள்லாம் பண்ணணும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கமாக நான் நிகழ்த்தி கொண்டு இருந்தாலும் அந்த ஜெப்டோ பயன்படுத்துகிற ஆப்புக்கு இணையாகவோ அதற்கு மேலாகவோ பயணிக்க நம்ம ஒரு ஆப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டங்களை வகுத்து கொண்டு இருந்தேன். ஒரு சில தேசிய தலைவர்களோ நிர்வாகிகளோ நல்ல புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி உள்ள தலைவர்கள், எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய தலைவர்கள், முற்போக்கு எண்ணமுடைய தலைவர்கள் ஒரு 5-6 பேரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாம் ஆப் உருவாகி தான் ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு ஒத்துக்கிட்டோம். ஓ. ஆனால் ஒரு ஆப்பை உருவாக்குறதுக்கே பல கோடி வருது. ஆமாம். ஒரு உதாரணத்துக்கு 5 கோடி வச்சுக்கோங்க. இப்போ ஜெப்டோ போன்ற ஆப்பை வந்து நாளைக்கு வெறும் ஆப்பை விற்றாக்க வந்து ஈஸியாக 50 கோடிக்கு விற்றுடலாம். ஓகே. அவன் உருவாக்குறதுக்கு அவனுக்கு கம்மியாக தான் ஆயிருக்கும். ஆயிருக்கும். ஏன்னா அவனுக்கே அந்த திறன் இருந்துச்சு. வந்து ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண ஆரம்பித்தோம், இது பல கோடி வேறு வருது. நம்ம சங்கத்துக்கு என்ன சொல்கிறது, மெம்பர்ஷிப் ஃபீ அனுப்புனா கூட நம்ம ஆட்கள் வியாபாரம் சரியில்லை அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுற காலகட்டத்தில் இருந்துச்சு. இதை எப்படி சாத்தியப்படுத்த உருவாக்குறது முடியும். அப்படிங்கிறச்சு நாங்கள் எவ்வளோ கால்குலேஷன் பண்ணி பார்த்தாலும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஒரு 1.5 கோடி ரூபாய் தேவைப்படுது. அதாவது ஒரு ட்ரையலுக்கு கொண்டு வரத்துக்கு அந்த அதுக்கப்புறம் அந்த ஆப்பை வருஷா வருஷம் மெயின்டைன் பண்ணேன். ஏன்னா அந்த ஆப்பை உருவாக்கிட்டோன்னா எங்களுக்கும் மெம்பர் பேஸ் எல்லாம் அதிகமாக உருவாக துறைக்கும், வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. அப்போ அந்த உங்களுடைய கெப்பாசிட்டி க்ளவுடு சொல்கிறோம் இல்லையா, அந்த க்ளவுடை யூஸ் பண்ணுறதுக்கான சார்ஜஸ்ஸு, உண்மை. மெமரி கெப்பாசிட்டி 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி ஆகணும். 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு மேன் பவரை வச்சாகணும். இதெல்லாம் பார்க்கறச்ச ஒரு வருஷத்துக்கு 20 crores தேவைப்படுது. 24 ஹவர்ஸ் To maintain the app. உருவாக்கின ஆப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணேன். ஓகே. அப்படின்னா 10 வருஷத்துக்கு 200லேருந்து 300 கோடி. ஏன்னா ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் இன்னும் அதிகம் தான் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் தேவைப்படுது. என்னால் வந்து நிறுவனத்துடைய பேரை சொல்கிறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்கல. அதனால சொல்ல முடியாது. பல தயாரிப்பு நிறுவனங்களோட நாங்கள் வந்து தொடர்பில் இருந்தோம். இந்த மாதிரி ஒரு ஆப்பு இருக்குது, இதை உருவாக்கினா தான் உங்களுக்கே வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும். ஓகே. இப்போ நான் போய் யார்கிட்ட பேசுகிறோம், தேசிய வணிக தலைவர்கிட்ட பேசுகிறோம். இது நிறுவனத்துடைய தேசிய வணிக தலைவர். அவருக்கு கீழே மண்டல வணிக தலைவர்கள், இல்லை தேசிய வணிகத்திலேயே வந்து மார்க்கெட்டிங் ஒருத்தங்க இருப்பாங்க, பிராண்டை உருவாக்குறதுக்கு நியூ பிராண்ட்ஸ் அப்படிங்கிறது, இந்த மாதிரிலாம் ஆட்களோடு தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஓனர் ஆஃப் த கம்பெனியோட பேசுறதுனாக்க அது ஒரு தமிழ்நாட்டு ஓனராக இருந்தால் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கும், மேபி ரீஜனலாக இருக்கும். பட் எல்லாம் வந்து லிமிட்டெட் கம்பெனிஸ் வித் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் டர்ன் ஓவர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் ஒரு போர்டு நடத்துது.
ம். ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்க. போர்டு நடக்குது. அதனால எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களோட பேசி என்ன சொன்னோம்னா, இந்த Zepto, Blinkit, Swiggy, பிக் பாஸ்கெட் உடைய வளர்ச்சி வந்து வணிகனுக்கு மட்டும் வீழ்ச்சி அல்ல. ஓகே. அத வந்து நீங்க ஆணித்தரமா தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க. உங்களில் சிலருக்கு ஏற்கனவே அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் பணி செய்யக்கூடிய அல்லது அந்த நிறுவனங்களோட உடைய இந்திய நிறுவனங்களோட பயணிக்கிற வந்து அனுபவம் இருக்கிற காரணத்தினால, எப்படி வால்மார்ட் என்ற நிறுவனம் வந்து அமெரிக்கால சக்சஸ் ஆச்சோ, இன்னைக்கு வந்து தலைமுறைக்கு பழைய கடைகள்லாம் இருந்தது தெரியாது. பழைய தலைமுறைக்கு தெரியும். தெரியும், தெரியும். வால்மார்ட் வந்த உடனேயே சிறு, குறு கடைகள் எல்லாம் அமெரிக்கால வளர்ந்த நாடுகள் எல்லாம் க்ளோஸ். சுத்தமா க்ளோஸ். ஓகே. இப்ப அங்க கலாச்சாரம் எப்படி ஆகி போயிடுச்சுன்னா, வாரத்துக்கு ஒரு முறை வேன் வச்சிருப்பாங்க. ஃப்ரண்ட்ல 4 பேரும் ஏசி போட்டுல உட்காந்துக்கலாம். பின்னாடி வேன்ல பொருள்கள் எவ்வளோ வாங்கினாலும் போட்டு 1 வீக்குக்கு தேவையான பர்ச்சேஸ போய் வால்மார்ட், காஸ்கோ ம்ஹ்ம். இது போன்ற இடங்கள்ல அ பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகே. பர்ச்சேஸ் பண்ணி வந்துருவாங்க. அந்த 1 வீக்குக்கு அவங்க போக தேவையில்ல. ம், ம், ஆனா ம். காலனிக்குள்ள அவங்களுடைய பெரிய இ சின்ன ஒரு சூப்பர் மார்க்கெட். நான் சொல்றதுன்னா சின்ன சூப்பர் மார்க்கெட் ஓகே, தான். ஓகே. அது ரொம்ப அதிகபட்சமே கூட 1000 சதுரடி தான் இருக்கும். சரி. அது மாரி ஒரு சூப்பர் மார்க்கெட் யாராவது நடத்தலாம். அங்க வந்து மோஸ்ட்லி ஏதாவது விட்டு போன ஐட்டத்த வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோதான். ஆனா வீக்லி பர்ச்சேஸ் அப்படிங்கிறது அங்க போணும். இதுதான் அவங்க நோக்கமும். இந்தியாவ மக்கள் வளரப் போறாங்க. பெரிய பொருளாதார வளர்ச்சி இந்த நாட்ல இருக்கு. ம், ம், அப்போ ம். ஒவ்வொருத்தருடைய பர் கேபிட்டா இன்கம் இன்கிரீஸ் ஆகணும். தனி நபர் வருமானங்கிறது இன்க்ரீஸ் ஆகணும் இல்ல, ஓகே. ஆகப்போகுது. ஓகே. ஏற்கனவே ஆயிடுச்சு. அதனால தான் நீங்க அடிக்கடி வந்து எவ்வளோ ரெஸ்டாரண்ட் பார்க்குறீங்க? நீங்க சனி, ஞாயிறு போனா எந்த ரெஸ்டாரண்ட்ல வெயிட்டிங்ல இல்ல வெளியில பேர் எழுதிக்கிறாங்க வெளியில. பேர் எழுதி தானே கூப்பிடுறாங்க. எத்தன ரெஸ்டாரண்ட் வந்திருக்கு. அப்பவும் கூப்பிடுறாங்க. வெயிட்டிங்ல இருக்குல்ல. அதனால தனிநபர் வருமானம் இன்க்ரீஸ் ஆனதுனால, கணவன், மனைவி இருவரும் மிக அதிகமாக வேலை செய்ய தொடங்கியதால, அ செலவு செய்யறதுக்கு அவங்களுக்கு பணம் இருக்கு. ம். அ இன்னைக்கு வணிகத்தில வந்து ஒரு ரூ. 10,00,000 இழந்தா, அதனால வந்து அவங்க நடு ரோடுக்கு வந்துர மாட்டாங்க. ஓகே. அப்படிப்பட்ட ஃபேமிலீஸ் நெறைய இருக்காங்க. ஆனா முன்ன எல்லாம் ரூ. 1,00,000 பெரிய விஷயம். கரெக்ட்டா எனக்கு சந்தேகம் இதுல என்ன இருக்குன்னா, நீங்க அ இந்த அப்ளிகேஷன வந்து கிரியேட் பண்ற ஒரு மோடுக்கு வந்துட்டீங்க. அப்ப அத ப்ராசஸ் இல்ல போயிட்டு நான் நல்லா இருக்குன்றீங்க. வளர்ந்துட்டேன். ஓகே. இப் மோடுக்குலாம் ஆ. வந்ததுலேருந்தெல்லாம் தாண்டி, ஓகே. ய நல்லா சொன்னேன் இல்லையா? கம்பெனிகள் எல்லாம் போய் பார்த்தோம், பேசி கிட்டத்தட்ட பேசினோம். ஒரு ஒரு அவங்களுக்கு முடிவுக்கு எடுத்து வந்திருக்கிறீங்க. சொன்னோம். ம். அ ய வ அமெரிக்கா மாரி வெறும் வால்மார்ட் மாரி இந்தியால மட்டும் Zepto போன்ற நிறுவனங்கள், Amazon, Flipkart, Swiggy போன்ற நிறுவனங்கள் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா, நாளைக்கு அது என்ன ஆகும்? அவங்க இப்போ ஒரு 10 நிறுவனம் இருக்காங்க. என்ன எப்படி இன்னைக்கு வந்து ஜியோவும், ஏர்டெல் மட்டும் தான் இருக்கு. அது மாரி இவங்க நாளைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலைக்கு வாங்கி 2 நிறுவனம் ஆயிடும். ஓகே. அதிகபட்சம் 2 நிறுவனம் பைப்போலார் ஆயிடும். ஆயிடுச்சுன்னா, மொனோபோலி டுவோபோலி அப்படின்னு சொல்லுவோம். ம். மொனோபோலி தனி இது டுவோபோலி டூவோபோலி. இப்பவே கிட்டத்தட்ட ஒரு மோனோபோலி மாரி தான் ஓடிட்டு இருக்கு. பண்ண ஆ. இருக்கான். அப்போ இதுல என்ன ஆகுதுன்னா, வால்மார்ட் அங்க சக்சஸ் ஆன உடனேயே, அந்த கண்ட்ரில இருந்த மளிகை கடைகள்லாம் மூட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? சிறு ஆமா, குறு ஆமா, கடைகள். ஆமா, ஆமா, ஆமா. சிறு குறு கடைகள் மூடினதுனால, முன்னிலை வணிக பிரதிநிதிகள் தேவை இல்லாமல் போயிடுச்சு. ஓகே. இப்ப நீங்க ஆப் ஆரம்பிக்கிறதுனால, ஆ. வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்படுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த சார் நான் தான் சொன்னேனே, அதுக்கெல்லாம் அந்த அந்த நிலைமையில இந்தியாவுடைய முன்னேற்றம் ஸ்பீடு ம். வந்து இருக்கு. மாற்றங்கள மத்திய அரசு, மோடி அரசு கொண்டு வந்துட்டாக்க, வேலைவாய்ப்பு இழப்புங்கிறது இருக்கவே இருக்காது. ம். கண்டிப்பா மாற்றம். நான் ஏற்கனவே நம்ம பேசின வீடியோல ஒரு வாட்டி பதிவு செஞ்சிருந்தேன். மத்திய அரசாங்கம் செஞ்ச மிகப்பெரிய தவறுல வந்து, அ ஆட்டு மந்தை போல அ சுய வேலை வாய்ப்பை உருவாக்கிக் கொண்ட ஓகே. 8,00,00,000 சிறு குறு வணிகர்கள திடீர்னு கொண்டு போயி ஒரு 10 ஓநாய்கிட்ட அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு 10 ஓநாய் வந்துருச்சு. ம். இப்ப இந்த 10 ஓநாயும் கடிச்சுக்கிட்டு இருக்கு. ஓநாய அழிக்கக்கூடிய வல்லமை ஆட்டுக்கிட்ட இல்ல. பணம் அரசு இல்ல. கிட்ட தான் இருக்கு. பணம் இல்ல. அதுக்குரிய படிப்பறிவு இல்ல.
எல்லாம் இருக்கு. ஆனா, அதனால அந்த ஓநாய் இதுவரைக்கும் இந்தியால குறைஞ்சபட்சம் 10,00,000 கடாய்கள் என்று சொல்லப்படும் ஆடுகளை அ விழுங்கிவிட்டது. விழுங்கிவிட்டதுன்னா, வணிகத்திலிருந்து அப்புறப்படுத்திருச்சு. வெளியேற அப்புறப்படுத்திருச்சு. இந்த ம். நிலை நீடிக்காம அ இருந்திருக்கும். டெஸ்டிங்கா, ட்ரையலா வந்து அவங்கள அனுமதிச்சிருந்தால், அந்நிய முதலீட சில்லறை வணிகத்தில் அனுமதிக்காமலோ, அல்லது முதலில் குறைந்த அளவு அனுமதித்து, அது மூலமா வந்து என்ன சாதக பாதகங்கள், என்ன என்ன இதெல்லாம் நடக்குது, முன்னேற்றம் நடக்குது, என்ன பின்னேற்றம் ஏற்படுது, அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல படித்த மினிஸ்டரையோ, இல்ல ஒரு மினிஸ்டருக்கு கீழ நல்ல அ வந்து உள்நாட்டு புரிஞ்சுச்சு. வணிகத் தொழிலைப் பற்றி கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அமைச்சரையோ அரசாங்கம் நியமித்திருந்தால், இந்த அளவு பாதிப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்காது. கடந்த 3, 4 வருடத்தில வந்து இந்த நிறுவனங்கள்லாம் ஒரு வாட்டி நம்ம பதிவு பண்ணியிருந்தேன். எல்லாம் 3000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி லாஸ்ல இருக்குன்னீங்க. லாஸ்ன்னு சொன்னேன். உண்ம. என்ன இன்னும் லாஸ் தான் பண்றான். இன்னும் அவனால லாஸ் பண்றதுக்கு பணம் அவன் கையில இருக்கு. ஆனால் நாங்க செஞ்ச போராட்டங்களுடைய முயற்சிகள்ல தான் வந்து அரசாங்கமும் மாற்றங்கள கொண்டு கொண்டு வந்து, வந்திருக்கு. இப்ப தான் வந்து வோக்கல், லோக்கல், வோக்கல் அப்படிங்கிற வார்த்தைய இணைச்சு, வோக்கல் ஃபார் லோக்கல். லோக்கல். என்ன உள்நாட்டு வணிகத்திற்கும் வணிகத்திற்கு குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம். அப்படின்னு தேசிய பாலிசியா மாத்திருக்காங்க. மேலும் லோக்கல் ஃபார் குளோபல் அப்படின்னு இப்ப அறிவிச்சிருக்காங்க. ஓகே. நான் நேற்றைய முன்தினம் டெல்லியில ஒரு மீட்டிங் போறேன். அதனால வர முடியாது ஆமா. நேர்காணலுக்குன்னு சொன்னதுக்கு காரணமே, எங்களுடைய தேசிய சிறு குறு வணிகர்கள் சம்மேளனம். அதுல கிட்டத்தட்ட 75,000 சிறு குறு வணிக சங்கங்கள். ஓ! சங்கங்கள். சங்கங்கள் உறுப்பினர்களே இல்ல. 75,000 சங்கம் இருக்கு. சங்கங்கள். அதுல சங்கங்கள் தான் உறுப்பினர் ஆகலாம். ஓ! நான் அதோடைய தேசிய துணைத் தலைவரா இருக்கேன் ஓகே, தென்னாட்டு. ஓகே சார். எங்களுடைய கூட்டம் நடந்தது. இப்போ அந்த கூட்டத்தில வந்து அறிவிப்பே பார்த்தாக்க, வோக்கல் ஃபார் லோக்கல், லோக்கல் ஃபார் குளோபல். லோக்கல் ஃபார் லோக்கல் அண்ட் லோக்கல் ஃபார் குளோபல் குளோபல். 3 அடுக்கு ஆ. திட்டம். என்ன மே 1லேருந்து 4ஆம் தேதி பாரத் மண்டபம் என்று மிக பெருசா கட்டியிருக்கிற ஒரு இடத்துல, ஸ்வதேசி வியாபார் மஹோத்சவ் ஓகே. அப்படின்னு சொல்லி, சுதேசி தயாரிப்புகள் அனைத்தையும் இந்தியால இருக்கிற அனைத்து சுதேசி தயாரிப்புகளையும் அங்க வந்து கண்காட்சியாக 4 நாட்கள் வைத்து, வெளிநாடுகள்லேருந்தெல்லாம் வந்து பார்க்கறதுக்கான விளம்பரங்கள அரசே பண்ண போறாங்க. ஓகே. "எங்க நாட்டு பொருள்கள உன் நாட்டுக்கு எடுத்துட்டு போ" அப்படின்னு. இப்போ இந்த முன்னேற்றம் எந்த அளவு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாக்க, ஒரு சராசரி அ தூ தூத்துக்குடியிலயும், கோயம்புத்தூர்லயும் இருக்கிற ஒரு தயாரிப்பாளர் ம். வந்து அந்த ஊர்ல செய்யற வணிகத்த தாண்டி, அவரு ஒரு பர்மால செய்யறது, இல்ல கம்போடியால செய்யறது, தாய்லாந்துல செய்யறது, சிங்கப்பூர்ல செய்யறது, இன்னும் வேற எந்த கண்ட்ரில செய்யலாம் அப்படின்னு அவர் நினைக்கத் தொடங்க வேண்டும். நினைத்தால் அதுக்கு உதவி செய்ய அரசாங்கம் முன்வருகிறது. எஸ். அந்த மாற்றத்த இப்ப கொண்டு வந்துட்டாங்க. மகிழ்ச்சி. இதுல இப்ப நீங்க இந்த ஆப்ப தொடர்ந்து நீங்க ஆப்பே தொட யெஸ். மாட்டேங்கிறேன். இல்ல ஆப்ப நீங்க சொன்னீங்க. சொல்லிட்டேனே ஒழிய இன்னும் எஸ். தொடல ஆமா. அதான். நானு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அந்த சிறு குறு வணிகர்கள வந்து உள்ள வரவழைக்க வந்து தூண்டுகோலா அமையுமா? நல்லா நல்லா நல் மீண்டும் வாடிக்கையாளர்கள் என்னுடைய சிறு குறு வணிகர்கள், தெரு முனை வணிகர்கள், பஜார் வணிகர்கள் நோக்கி வருவதற்கோசரம் இந்த ஆப்ப உருவாக்கிட்டோம். ம். உருவாக்கிட்டோம். ஒரு ₹5,00,00,000 செலவாச்சு. பல நல்ல நல்லுணங்கள், நிறுவனம் சார்ந்த நல்லுணங்கள். நான் சொன்னேன் இல்லையா? பல எஸ். பெரும் ஆட்கள சந்திச்சோம். வால்மார்ட் வந்தா உங்களுக்கும் வேலை போயிடும். வணிகர்களுக்கு மட்டும் போகல. நாங்க இருந்தா தானே அவங்க தேவை. புரியுது. வ கடைகள் இல்லாம டிஸ்ட்ரிபியூட்டர் தேவையில்ல. டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாம கம்பெனி பிரதிநிதி தேவையில்ல. கம்பெனி பிரதிநிதி இல்லாம ஏரியா மேனேஜர் தேவையில்ல. ஏரியா மேனேஜர் இல்லாதபோது ரீஜினல் மேனேஜர் தேவையில்ல. ரீஜினல் மேனேஜரே இல்லன்னா நேஷனல் மேனேஜர் தேவையில்ல. என்ன இப்போ அமெரிக்காலலாம் சிஇஓ தான் சேல்ஸ்மேன். ம்ஹ்ம். ம்ஹ்ம். சிஇஓ தான் சேல்ஸ்மேன். வேற சேல்ஸ்மேன். ஒண்ணும் கிடையாது. சார் இதுல அப்போ ஒரே ஒரு கேள்வி. ஆ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த ஆப் வந்து எல்லாரையும் உள்ளேயே வர வைக்கும். கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சுங்கிறீங்க. ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆப்ல இருந்து ஒய் ஷுட் ஐ கம் டூ யூ? நான் உங்ககிட்ட என்னால வரணும்னா நான் என்ன அத விட இருக்கு? பெஸ்ட் ஆப் தரேன். என்ன இருக்குன்னு கேட்கிறேன் பெஸ்ட்டா? சொல்றேன். இப்ப இந்த ஆப் முதல்ல
வாடிக்கையாளர்களுக்கும், விநியோகஸ்தர்களுக்கும், என்னுடைய பெட்டி கடைகளுக்கும் எந்த விதமான சார்ஜும் கிடையாது. ஃப்ரீ. ம்ஹ்ம். எந்த காசும் அவங்க போட வேண்டாம். அ இப்பவே நீங்க வந்து Google Playல போயி கிராப் டீல், இப்ப நான் சொல்ற ஆப் உடைய பேரு கிராப் டீல். ம்ஹ்ம். Google Playல போய் கிராப் டீல் அப்படின்னு நீங்க பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். டெஸ்ட் மார்க்கெட்டிங்க பெங்களூர்ல யலஹங்கா என்று அழைக்கப்படும் ஏர்போர்ட் ஏரியால வந்து பண்ண தொடங்கி சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே. அதில ஏதாவது சஜஷன் சொல்லுவாங்க. குறைபாடு இருக்கும். நம்ம வந்து சாஃப்ட்வேர் மூலமா திரும்ப ஒரு 6 மாசம் ஒர்க் பண்ணி மாத்தணும். அப்படிங்கிற நிலைமை வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு அத செஞ்சோம். செஞ்சதில எந்த விதமான கோளாறும் இல்ல. சிறப்பா ஒர்க் பண்ணுது. இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ற ஆங்கிளுக்கு போலான்ட்டு. இப்ப இந்த ஆப்ல பார்த்தீங்கன்னாக்க எப்படின்னாக்க, வாடிக்கையாளர் வந்து அவங்க எப்படி வாங்குறாங்க? அவங்களுடைய மொபைல்ல போயி செப்டோவ ஏற்கனவே பதிவிறக்கம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பதிவிறக்கத்து மூலமா அவங்களுக்கு உள்ள போனவுனே கேட்டகரி காட்டும். ஆமா. என்ன பொருள் தேவை, அந்த பொருள கிளிக் செருப்பு பண்றாங்க. வேணும்னா அது செருப்பு வருது. கேட்டகரி காட்டும். ஆமா, ஆமா. என்ன பை பண்ண கேட்டகரி பை. காட்டும். ஆமாமா. அந்த கேட்டகரிக்குள்ள லைனா ஐட்டம் காட்டும். அதுல வந்து ஆயில் தான் வேணும்னு முடிவு பண்ணா, அதுல பலது காட்டும். ஆமா. அந்த போன்ற ஒரு சூப்பர் ஆப்ப உருவாக்கிட்டோம். இந்த வாடிக்கையாளர்கள் எப்படி அத பயன்படுத்துறாங்களோ, அதுபோல இதையும் பதிவிறக்கம் செய்து எப்போதிலிருந்து பயன்படுத்தலாம்? எப்போ வருது? படம் வந்துருச்சு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுற மாரி தள்ளி போயிட போகுது. இல்ல. ஜனநாயகம் படம் வந்து தள்ளி போன அளவு ஆகலன்னா கூட, ஆகாது. அவசியம் எங்களுக்கு டைம் தேவ. ம். அவங்க அந்நிய பணத்த வச்சு மார்க்கெட்டிங் பண்றாங்க. நான் உள்நாட்டு சக்திய வச்சு மார்க்கெட்டிங் பண்றேன். அதனால வந்து அவன் $1 இங்க விட்டு எறிஞ்சான்னா, அது இந்த ஊருக்கு ரூ. 90க்கு சமானம். ஸோ இதுல இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த ஆப் வந்து ஒரு நாளைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ம். இப்போ Swiggy, Zomato போன்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து செப்டோக்கெல்லாம் வேலை பார்க்குறாங்கல்ல. அவங்கள அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்ப, அவங்களுக்கு ஒரு தொழில இது உருவாக்கி கொடுக்கும் இல்லையா? கண்டிப்பா இல்ல. அவங்க இதே ஆப்ப அவங்களும் பயன்படுத்தலாம்ல. ஏன்னா நாங்க வெறும் ஆப்ப உருவாக்குறதோட நிறுத்தல இல்ல. சொன்னேன்ல வாடிக்கையாளர்களுக்கு ம். தரவிறக்கிறோம். பண்ணிட்டு என்ன பண்றாங்க, அதுல என்ன காட்டும்னு சொல்றேன். ம், ம், ம். கம்பெனி, தயாரிப்பாளர், தயாரிப்பாளர்களுடைய வணிக டிவிஷன் ம். ஆல் இண்டியா லெவல்ல இந்த ஆப்ல வந்து அவங்க பொருள போட்டு என்ன ஆஃபர்ன்னு போடுவாங்க. ஓகே. அவங்க டைரக்ட்டா போடுவாங்க. அதனால அவங்க போடுற ஆஃபர் வந்து அ கஸ்டமருக்கு தெரியும். யாரு வாடிக்கையாளருக்கு தெரியும். டைரக்ட்டா தெரியும் எனக்கு. டைரக்ட்டா அவங்களுக்கு தெரியும். ஆமா. கம்பெனி போடுறது அவங்களுக்கு வாடிக்கையாளருக்கு தெரியும். தெரியும். வாடிக்கையாளருக்கு தெரியும். வாடிக்கையாளர்களுக்கு என்ன தெரியும் அப்டின்னா, இந்த ஆப்ல டைரக்ட் டெலிவரி வந்து போய் நிக்காது. ம், ம், ம். இப்போ Zomatoலாம் என்ன பண்ணி எங்கள கெடுக்குறான் அப்டின்னாக்க, நாங்களே தேவையில்லைங்கிறோம். வணிகன் தேவையில்ல. அப்டிங்கிறது அவன் கான்செப்ட். எங்களுது எப்டின்னா, உன் தெருமுனை கடைக்கு நீ போனன்னா, உனக்கு ரூ. 20 சலுகை. அப்படின்னு அதுல வரும். ஓ! அவங்களுக்கு ஒரு வருமானத்த ஈட்டி குடுக்குறீங்க. இவருக்கு ஒரு சலுகையும் குடுக்குறீங்க. ஆமா. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தெருமுனை கடைக்கு அவங்க உடனே ஆரம்ப கட்டத்தில என்ன பண்ணுவாங்க, Zeptoல இருக்காதுன்னு பார்ப்பாங்க. Swiggyல இருக்கா, அ பிக் பாஸ்கெட்ல இருக்கா, எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா எங்க ஆப்ல இருக்கிறது அவங்க இதுல இருக்காது. இதுல அத விட கூடுதல் சலுகையா. இத ம். மீறி அவன் என்ன அழிக்கிறதுக்கு கை காசு செலவு தான் பண்ணுவான். அவன் சீக்கிரமா அழிஞ்சு வெளில போணும். ம். அவன்கிட்ட இருக்கிற கை காசெல்லாம் சீக்கிரம் அழிஞ்சு வெளியேறணும். காலியாக்க விடமாட்டீங்க. நீண்ட கால திட்டம். இந்த எங்கள வணிக எதிரிகளா நாங்க கருதுற ஆட்கள் இதெல்லாம் ஆமா. என்ன நீண்ட கால திட்டம்னா, மக்கள் வார வாரம் பர்ச்சேஸ் பண்ற ஹேபிட்டுக்கு வரணும். ம். மக்கள் வந்து அவங்க மொத்தமா ஒரு 10,00,000 சதுர அடியில உருவாக்குவாங்க குடோனு. அங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி போணும். ந அப்போ கடைகளே இருக்கக்கூடாது. அந்த மாரி சூழல உருவாக்கினா தான் வர முடியும். ம், ம், இந்த ம். சப்ளை கிப்ளைன்னு சொல்லி நடுவுல இப்போ டோர் டெலிவரிலாம் குடுத்து மயக்குறாங்க இல்லையா? ஆமா. ஃப்ரீ டெலிவரி. ஃப்ரீ டெலிவரின்னு சொல்லுவான். அப்புறம் மெம்பர்ஷிப்ன்னு சொல்லுவான். அந்த மெம்பர்ஷிப்குள்ள நீங்க போனீங்கனாக்க, நீங்க ரூ. 300 பே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டெலிவரி சார்ஜே எதுக்கும் வராதுன்னுவான். இந்த மாரி தான். இப்போ அந்த ஆப் டன்சோன்னு ஒரு சப்ளை ஆப் இருந்தது இருந்தது. தெரியுமா? ஆனா இப்ப ரொம்ப அது ஏன் ரேரா காலியாச்சு? ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஏன் காலியாச்சுன்னா, இவனுங்க தான் அத ஃப்ரீ டெலிவரி மூலமாவும் இதுவா கொண்டு வந்து காலி பண்ணது. ஓகே, ஓகே, ஓகே. அந்த இப்போ எங்க இதுலேருந்தெல்லாம் நாங்க மீண்டு வரோம்.
இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க நீங்க. பார்த்து மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு என்ன ஒரு முக்கியமான கேள்வின்னா, இவ்வளவு நாள் Zeptoக்கு போனவங்க, Blinkitல இருந்தவங்கலாம் திடீர்னு என்ன நீங்க ஆரம்பிச்ச உடனே ஓகே வரோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது ஒண்ணும் புரிஞ்சுக்க முடியலையே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. எப்படி ஒத்துக்கிட்டாங்க முதல்ல? நல்ல கேள்வி கேட்டீங்க. அ எப்படி இந்த Walmart முதல்ல அமெரிக்கால நுழைஞ்சபோது பொருள தான் குடுன்னு கேட்டான். ம். அடுத்தது டிஸ்கவுண்ட்ல குடுன்னு கேட்டான். ம். ஒவ்வொரு கம்பெனியும் பிரெயின் வாஷ் என்ன சொல்லி பண்ணான்னா, "உன்னுடைய செலவினத்த பாரு. விளம்பர செலவினத்த பாரு. ம். நீ மேன் பவர் போட்டு அந்த ப்ராடக்ட்ட போய் ப்ரமோட்லாம் பண்ணிட்டு இருக்கல்ல, ம். அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணு. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். எல்லாத்தையும் கழிச்சு எனக்கு குடுத்துரு காச. ஓகே, ஓகே, ரூ. 100 பொருள எனக்கு நீ ரூ. 60 குடு. ஓகே. நான் இந்த ரூ. 40ல விற்பனை பண்ணிக்கிறேன்." ஆ. அப்படின்னு தான் அவங்கள உள்ள இழுக்குறான். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லன்னா அவங்களுக்கு பரவாயில்லையே, அவன் கோடிக்கணக்கில வாங்குறானே குடுக்கலாமேன்னு உள்ள போனாங்க. போன உடனே அவன் பிசினஸ் நல்லா டெவலப் ஆகி எல்லாரும் மூடத் தொடங்கின உடனே, எல்லாரும்னா கடைகள், சிறு குறு ம். கடைகள் மூடத் தொடங்கின உடனே, அவனுடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாறத் தொடங்கிடுச்சு. ஓகே. ஏன்னால், அவன் எத்தனை லட்சம் சதுரடி வச்சாலும், எத்தனை லட்சம் சதுரடியில குடோன தொறந்தாலும், ம். என்ன 1,00,00,000 சிறு குறு வணிகர்கள் வச்சிருக்கிற சதுரடி வராது. ஓ! ஷெல்ஃப் ஸ்பேஸ் ஓகே. வராது. புரியுது எனக்கு. ஷெல்ஃப் ஸ்பேஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்போ ம். அவனுடைய டாமினன்ஸ் வந்த உடனே என்னாச்சு, எந்த கம்பெனிய அவன் உள்ள வைக்கணும், எந்த கம்பெனிய வைக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டான். ம்ஹ்ம். இப்போ பிஸ்கட் கம்பெனி 4 கம்பெனி இருக்குன்னா, ம். என்ன அவன் வந்து 4ல 4 பேர்கிட்டயும் எக்ஸஸா கேட்கறது டிஸ்கவுண்ட்டு. காசு. டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்டு. வேற வழி இல்லாம குடுக்கணும். அப்படி குடுத்தா கூட 4 பேருமே குடுக்க முன் வந்துட்டா கூட, ஒரு ஆள ஒண்டி எல்லாரும் அவனும் குடுக்குறான். நீ இன்னொரு 10% கூடுதலா குடுத்தா, உந்த ஒண்டி உள்ள வச்சுக்கிறேன். வைப்பேன். உந்த ஒண்டி வச்சுக்கிறேன். ஓ! அவன் வந்து பரவால்ல நம்மள்த ஒண்டி வச்சுக்கிறேன் வேற வழி இல்லன்னு குடுத்தான்னா, சரி. மீதி 3 பேரு வணிகத்தை இழந்து தவித்தார்கள் அமெரிக்கால. ஓகே. தவிர்த்து தான் ஆகணும். ஏன்னால் அவங்களுக்கு சிறு குறு கடைகள் இல்ல போய் விளையாட. புரியுது. ஸ்பேஸே இல்ல. ஆமா 3 பெரிய கம்பெனிங்க. ஆனா ஆஃபர் அவன் குடுத்துட்டான். அப்ப என்ன பண்ணுவான்? ம். அந்த அனுபவம் பிளஸ் இப்போ இங்க இவன் அழிவு போட்டியில் இறங்கியிருப்பது தெரிஞ்சதுனால, இவங்களும் போட்டி போட்டு ஒருத்தருக்குள்ள போட்டி போட்டு அழிவு போட்டிக்கு இவங்களும் கை காசு போயின்ட்டுருக்கு. ம். ஜெனரல் ட்ரேட்ன்னு ஒண்ணு இருந்தா தான் இது உலகத்திலேயே இந்தியால இருக்கிற மாரி ஜெனரல் ட்ரேட்னா இந்த நாங்க சொல்ற சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து கடைக்காரர்கள், கடைக்காரர்கள்லேருந்து வாடிக்கையாளர்கள். இந்த வேர்ல்டுல பெஸ்ட் சிஸ்டம் இந்தியா தான். ம். உலகத்திலேயே. உலகத்திலேயே தி பெஸ்ட். ஹை பொட்டன்ஷியல் சிஸ்டம் இதுதான். ம்ஹ்ம். ஹை கன்சம்ப்ஷன். அதனால உலகமே பாராட்டுற அருமையான ஒரு சிஸ்டம். பல நாடுகள் கத்துக்கொள்ற இந்த சிஸ்டம். ஓகே. என்னைக்கு வந்தான் இந்த ஜெப்டோ? 4 வருஷம் கூட ஆகல அவன் வந்து. கடந்த 2 வருஷமா தான் பலர அழிக்கக்கூடிய சக்திய அவன் பெற்றுக்கான். பெற்றுக்கிறாரு. இன்னும் கூட தேசிய அளவுல பார்த்தீங்கன்னா, நடந்து ரூ. 100 வணிகம் தேசிய அளவுல நடக்குதுன்னா, இப்ப கூட இந்த நிறுவனங்கள் எல்லாம் எங்களை அழிக்க கொள்கையாக வைத்துக்கொண்டு டிஸ்கவுண்ட் குடுத்து, வாடிக்கையாளர்களை மயக்கிக் கொண்டு, வேதனையை வணிக சமுதாயத்துக்கு உருவாக்கிக் கொண்டிருக்கிற நிறுவனங்கள், ரூ. 100 வணிகத்தில் ரூ. 15 தான் இதுவரைக்குமே எடுத்திருக்கான் அதிகபட்சம். ஓகே. இன்னமும் நம்மள வந்து ஆனால் என்னுடைய லாபத்த 100% தட்டிட்டான். ஏன்னா நான் என்னுடைய வாடிக்கையாளர்கள சமாளிக்க நஷ்டத்தில் விற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டேன். அதுதான் இங்க அரசாங்கத்துடைய கோளாறுன்னு சொல்றேன். அரசாங்கம் மட்டும் ட்ரையல் அண்ட் எரர்ல ஒழுங்கா எடுத்திருந்தால், இந்த நிலை எங்களுக்கு ஏற்பட்டிருக்காது. வந்திருக்காது. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 10,000 கோடி தான் இழந்தாங்கன்னா, மீதி 90,000 கோடியை இழந்தது இந்த சிறு குறு வணிக சமுதாயம் தான். இழப்பு தான். அழிவு அப்பா! போட்டி வந்தாலே இழப்பு தான். ஓகே. அழிவு போட்டிய அரசாங்கம் வளரவே விடக்கூடாது. அதனால தான் அரசாங்கத்துக்கும் நாங்க வந்து ஒரு சஜஷன குடுக்குறோம். எப்போ ஒண்ணு எம்ஆர்பி எடுத்து தொல. இல்ல எம்ஆர்பி உள்ள அனைத்து பிரபலமான பொருட்களுக்கும். எம்ஆர்பினா அதிகபட்ச விற்பனை விலை. ஆமா. அனைத்து பொருட்களுக்கும் குறைந்தபட்ச விற்பனை விலைன்னு சொல்லி அரசாங்கமே நிர்ணயி. ரூ. 100 பொருள ரூ. 90 குறைஞ்சு எவனும் விக்கக்கூடாது. அப்படின்னு நிர்ணயிச்சுட்டா,
அவனும் வாழ்வான், நானும் வாழ்வேன். அத பண்ண மாட்டேங்குது அரசு. அத இன்னும் பண்ணிடுவாங்க. இன்னும் பண்ணல. ம், அந்த ம், போராட்டத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கோம். கொண்டு வரதுக்கு டைம் சார் அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லைல்ல. ம். பல ஆயிரம் பிரச்சனை. ஆனால் வணிக சமுதாயம் தான் இது பெரிய பிரச்சனை உங்களுக்கு. இந்தியாவுடைய பேக்போன். மிகப்பெரிய பேக்போன். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாரி கிட்டத்தட்ட 75,00,00,000 ஜனத்தொகை மினிமம் இதுல இருக்கு. நேரடியாக இருக்கு. இது தொடர்றது ஃபுல் 146,00,00,000 ம். பொதுமக்களையும். அதனால அரசாங்கம் இந்த இப்போ வந்து இந்த வோக்கல் ஃபார் லோக்கலு, லோக்கல் ஃபார் லோக்கல் குளோபலு. அண்ட் லோக்கல் ஃபார் குளோபல்னு கான்செப்ட்ட கொண்டு வராம இன்னொரு 1 வருஷம் தள்ளி போட்டிருந்தாங்கன்னா, மோடி அவர்களுடைய முன்னேற்றங்கள்ல வந்து 20 அடி சறுக்கல் போனால் 10 ஏற்பட்டிருக்கும். அடி சறுக்கியிருக்கும். 10 அடி சறுகியிருக்கும். பிரயோஜனம் இல்ல. அதனால தான் மோடிய பொறுத்தவரைக்கும் குயிக் லேர்னர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் இதுல அப்ப இந்த மாரி ரீசன்ஸால தான் உங்கள நோக்கி வராங்க. அதனால தான் நிறுவனங்கள் இப்போ வந்து எங்களுக்கு ஆதரவு தர முன் வந்திருக்காங்க. ம். அதனால நான் சொன்ன இந்த பணத்த வந்து நிறுவனங்கள் எங்களுக்கு வழங்கியிருக்காங்க. வந்து ம். அது மட்டும் இல்ல, இந்த ஆப்புக்கு சந்தாதாரர்கள் நான் சொன்னேன் இல்லையா இலவசம். வாடிக்கையாளர்களுக்கு இலவசம், இவங்களுக்கு இலவசம். சந்தாதாரர்கள் யாருன்னாக்க நிறுவனங்கள் தான். ஸோ, இப்போ தமிழ்நாட்டில இருக்கிற ஏதாவது ஒரு மசாலா நிறுவனம், இதில வந்து ஜெப்டோலலாம் அவங்களுது தெரியுதுல்ல, அது ஆமா. மாரி எங்களுதுலயும் தெரியணும் ஓகே. அப்படின்னு சொல்லி வந்தாக்க, அவங்க வந்து இதுக்கு ஒரு வருஷத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணணும். ஓகே. ஸோ, ஓகே. சப்ஸ்கிரிப்ஷனே தயாரிப்பாளர் தான் பே பண்றாங்க. பாக்கி புரியுது. யாரும் பே பண்ணல. அ நீங்க இது வேலைவாய்ப்பு பத்தி சொன்னீங்க. சொன்னேன். வேலைவாய்ப்பு ஏன் வந்து போகாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட இருந்த உழைப்பாளிகள தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைஜாக் பண்ணாங்க. ம், ம், ம். யாரு? இன்னைக்கு Zeptoல, Swiggyல எல்லாம் எதுலலாம் நீங்க சொல்றீங்களோ அவங்ககிட்ட வேலை செய்றவங்க எல்லாம். எங்க கிட்ட ஏற்கனவே பல வருடமா, ஒரு 20 வருஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு தான் ரூட் தெரியும். அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். அவங்களெல்லாம் இவன் ஹைஜாக் பண்ணிட்டான். எப்படி ஹைஜாக் பண்ணான்? நான் ரூ. 15,000 தான் அதிகபட்ச சம்பளம் குடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு கிடைக்கிற கமிஷன்லயும், டர்ன் ஓவர்லயும் கிடைக்கிற இது. இவன் என்ன பண்ணான்? அவன் தான் அந்நிய பணம் தானே வச்சு. ம். அவனுக்கு நோக்கம் என்ன அழிக்கிறது தானே. அதனால ரூ. 30,000 குடுத்து எடுத்துக்கிட்டான். ம். அப்போ எல்லாம் அங்க ஓடத் தொடங்கிட்டாங்க. விலைவாசி ஏறுது சார். எங்க சம்பளம் அதிகமோ அங்க தான் சார் அப்போ போவாங்க. தப்பே இல்ல சார். ஆ. அதனால தான் நாங்க வந்து அவங்கள போகாதன்னு யாரையும் நாங்க சொல்லல, ஆ. சொல்ல மாட்டோம். இல்ல அப்புறம் எப்படி உங்கள தேடி வருவாங்க நம்புறீங்கன்ற அது நம்பிக்கையா இருக்குங்கன்னு கேட்கிறேன். இல்ல. வந்து தான் ஆகணும். ஆ. ஏனால் என்னுடைய வளர்ச்சி வந்து அவங்களுடைய வளர்ச்சிய தடை பண்ண தடை பண்ணணுன்றீங்க. தடை பண்ணும். நான் அரசாங்கமும் எப்போ வோக்கல் ஃபார் லோக்கல்ங்கிற ம். எங்ககிட்டேருந்து வேலைய விட்டுட்டு போனவங்க எங்ககிட்ட எப்படி திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்டீங்க. சில பேருக்கு தான் தொடர்ந்து நல்லா முன்னேறணுங்கிற நோக்கம் இருக்கும். முதல்ல சேல்ஸ்மேனா சேர்ந்தாலும், அது படிப்படியா ஒரு முதலாளி ஆகணுங்கிற எண்ணம் என்ன இருக்கும்? எண்ணம் வந்து இருக்கும். எங்க கிட்ட வந்து வேலை ஒரு டெலிவரி பாயா வந்து, ஆனால் ம். முன்னேற்றத்த முக்கியமா நினைச்சு வாழ்ந்த பலர் பார்த்தீங்கன்னா, நாங்களே அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு குடுத்துருக்கோம். ஓ! அவங்கள முதலாளி ஆக்கியிருக்கோம். ஓகே. எங்க உறுப்பினர்ல பல பேரு வந்து ஆரம்ப கட்ட அவங்களோட முதலீடையே குடுத்துருக்கோம். ம், 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 ம். தலைகீழ நின்னாலும் Amazon, Zepto, Flipkart இவங்க யாரும் இவர்களை க முதலாளி இவர்கள் ஆக மாட்டாங்க. உடம்புல வலிமை இருக்கிற வரைக்கும் உறிஞ்சு எடுத்துப்பானே ஒழிய, ஓகே. இவங்கள எக்காரணம் கொண்டு முதலாளி ஆக்க மாட்டார்கள். நாங்கள் பல முதலாளிகளை உருவாக்கியிருக்கோம். அதனால தான் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 10,00,000 விநியோகஸ்தர்கள் இந்தியா முழுக்க இருக்காங்க. ம். இல்லன்னா இதெல்லாம் வந்து லட்சத்துக்கு கீழ இருந்தது. மக்கள் தொகை பெருகிச்சு, வணிகம் பெருகிச்சு. அ அ ஜனத்தொகை பெருகினதுனால நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, முன்ன கிண்டியிலேருந்து தாம்பரம் வரைக்கும் சப்ளை குடுக்கறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் ஆமா. இருந்தாங்க. இன்னைக்கு 6 டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டா கூட பத்தாது. ஓகே. அந்த அளவுக்கு பெருகிருக்கு. அப்போ அந்த 6 டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு? எங்ககிட்ட வேலை செஞ்சவங்களே யாருக்கு அந்த முன்னேறணுங்கிற எண்ணம் இருந்தா அவங்கலாம். எஸ். வேற வழி இல்லாம போனவங்கலாம் எங்ககிட்ட வந்து திரும்பி வருவாங்க. ஏன் திரும்பி வருவாங்கன்னா, நிறுவனங்களுக்கும் நாங்க எடுத்து சொல்லிட்டோம். ம். மேன் பவர் திரும்பி வரலன்னா, உங்க வணிகம் காலி. வளராது.
அதனால மேன் பவர் திரும்பி வரணும்னா, "நீ எனக்கு மார்ஜின் குடு" அப்படின்னு நான் உன்ன கேட்டேன்னா, நான் என்னுடைய சுயநலத்துக்கோசரம் கேட்கிறதா நீ நெனச்சுருவ. அதனால எனக்கு நீ கமிஷனே அதிகரிக்க வேணாம். அ ஆனா வரவனுக்கு வந்து என்ன சம்பளம் குடுத்தால் வந்து மீண்டும் நம்மளுடைய வேலை சிறு நடக்குமோ? குறு வணிகத்த வளர்ப்பானோ, அந்த சம்பளத்த கம்பெனிலேருந்து குடு. அவனுக்கு இப்ப கொட்டிக்கிட்டு தானே இருக்க. எஸ். 50% 60%ன்னு. அத கொற இத இவ்வளோ நீ குடுத்தா கூட, அந்த அளவு உனக்கு குடுக்க வேண்டிய அவசியம் வராது. இருக்காதுங்கிறத நாங்க சொல்லி அவங்க ஏத்துக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசியிருக்கிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல அடுத்த கட்டமான ஒரு வளர்ச்சியாக சிறு குறு விநியோகஸ்தர்கள் கண்டிப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். பொறுத்திருந்து இன்னும் அடுத்த கட்ட விவகாரங்கள் குறித்து நம்ம பேசலாம். நன்றி சார். நன்றி.